ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனலுங்க. இன்றைக்கி சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எறா பிரியாணி பண்ணலான்னு சொல்லி காலையிலேயே எறா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதான் ஸ்பெஷல் இன்றைக்கி. ஸோ நான் இப்போ அதை வந்து க்ளீன் பண்ணிட்டேன், ஊற வைக்கிறேன் பாருங்கள். இதில் வெறும் மிளகாத்தூள், நம்ம எவ்வளோ பிரியாணி ஃபுல்லாக மிளகாத்தூள் போடுறோமோ அந்த அளவு போட்டுக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே கரம் மசாலா தூள். இங்கே பாருங்கள், நான் அந்த ஹோல் ஸ்பைசஸ் போடுவேங்க. அதனால் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும், 2 ஸ்பூன் போட்டால் போதும். அந்த முழு கரம் மசாலாம் போடுவேன் நான். பட்டை, லவங்கம், கிராம்பு. இது கூட கொஞ்சமாக கல் உப்பு போட்டு, ஏன்னா வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் பிரியாணியில் உப்பு போடுவோம், அதனால் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு அவ்வளோதாங்க. இது 3 சேர்த்து இந்த இறா ஊற வச்சிடணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்லா இப்படி எல்லாம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி, இது நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இது இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அரிஞ்சு. அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ், அந்த அரியறதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ் இது. அந்த அரியறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இதை வந்து இப்படி ஊற வச்சிடணும். எவ்வளோ நேரம் ஊறினாலும் நல்லதாங்க, நல்லா ஊறி இருக்கும். இந்த காரம் அதுல ஊறி இருக்கும். மூடி இருந்தால் மூடி போட்டு வச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க. நான் என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. என்னோட சின்ன வயசுல இருந்த அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். போராட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு குழந்தையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனால் எனக்கு நடந்த அந்த கெட்ட விஷயத்துலையும் என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு 2 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்கங்க. எங்கள் அம்மா சென்னை பொண்ணு. எங்கள் அம்மா கிராமத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு 2 வயசு இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்கங்க. அப்போ எங்கள் பாட்டிக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அப்பயே என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாட்டின்னா அம்மா பெத்த பாட்டிங்க, அம்மாவோட அம்மா. நாங்கள் ஆயான்னு கூப்பிடுவோம். அப்போல்லாம் நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. நான் சொன்னேன் இல்லையா, கெட்டது நடந்தால் அதில் ஒரு நல்லது நடக்கும்னு. எங்கள் பாட்டி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது தாங்க நல்ல விஷயம். ஒரு 2 வயசு குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட விஷயம் அது. ஆனால் எங்கள் அம்மா உயிரோடு இருந்து அந்த கிராமத்தில் நான் இருந்திருந்தேன்னா என் லைஃப் எப்படி இருக்கும், எங்கள் அம்மா இறந்து எங்கள் பாட்டி இந்த சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தனால என் லைஃப் எப்படி இருக்குன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்னால் பார்க்க முடியுது. 12Bல ஷியாம் வந்து பஸ்ஸை தவற விட்ட பிறகு ஒரு லைஃபு, பஸ் ஏறின பிறகு ஒரு லைஃப்னு படம் 2 பிரிவாக பிரித்து எடுப்பாங்க இல்லையா, அந்தமாரி ஒரு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை எடுத்து பார்ப்பேங்க. எங்கள் பாட்டி குழந்தைய என்னை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் பாட்டிக்கு 2 ஆம்பளை பசங்க. என்னை விட நான் 2 வயசுனா எங்கள் மாமாங்களுக்கு 10 வருஷம் வித்தியாசம். 10, 12. பெரிய மாமாக்கு 12 வருஷம் வித்தியாசம் இருக்கும். சின்ன மாமாக்கு 10 வருஷம் வித்தியாசம் இருக்குங்க. அவங்களுக்கு சின்ன மாமாக்கு 12 வயசு, பெரிய மாமாக்கு 14, 15 வயசு இருக்குங்க. இதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காத எங்கள் பாட்டி ஆக்சுவலாக சிங்கிள் பேரண்ட். அப்போது என்னை கூட்டிகிட்டு வரும்போது தாத்தாயே கிடையாது, தாத்தா இறந்துட்டாங்க இப்போவும். அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. அவங்களுக்கு குழந்தை இருக்குது, 2 பசங்க இருக்குது, ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னு யோசிக்கல. என்னை கையில் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க பொண்ணு இறந்துருச்சு, அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, என்னை கையில் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. அப்போவே என்னை கான்வெண்ட்டில் போட்டாங்க. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்கேஜி போட்டாங்க. என்ன இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டாங்க எங்கள் பாட்டி. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாது. எனக்காக அவங்க சைன் ரிப்போர்ட் கார்டில் எனக்கு போடணுன்றதுக்காக அவங்க சைன் மட்டும் போடுவாங்க. அந்த ரிப்போர்ட் கார்டில் அவங்க சைன் போடுறதுக்கு அந்த இடமே பத்தாதுங்க, வெளியே போகும். மல்லிகை அவங்க பேர், வெளியே போகும். அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி எந்த படிப்பறிவும் கிடையாதுங்க. அவங்க பால் வியாபாரம் பண்ணாங்க. மற்ற கணக்கு வழக்கு, பால் சம்மந்தமான எல்லா கணக்கு வழக்கும் அவங்களுக்கு தெரியுமே தவிர படிப்பறிவு இல்லாதவங்க. என்னை கொண்டு போய் ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்டில் ஃபீஸில் பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் எல்கேஜிலேருந்து படிக்க வச்சாங்க. என்னடா இப்படி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 40 வருஷம் முன்னாடி ஒரு அம்மா இல்லாத பொண்ணை ஒரு அம்மா பெற்ற அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே இங்கிலீஷ் கான்வென்ட்டில் எல்கேஜி போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தாங்க. அதுதான் இன்றைக்கி எனக்கு சோறு போட்டுட்ருக்கு. அதனால் அது பெரிய விஷயமா சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. நான் 5th வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் வந்து தமிழ் ஒரு லாங்குவேஜாக இருந்ததுங்க. இங்கிலீஷு, தமிழ், இது தாங்க. 5th முடித்து 6th போகும்போது செகண்ட் லாங்குவேஜ் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ் கிடையாது, தமிழ், ஹிந்தி, இது 2த்துல இங்கிலீஷ் கம்பல்சரி, தமிழ், ஹிந்தி இது 2த்துல எதனா ஒரு லாங்குவேஜ் எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் பாட்டி வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. தனியாக சிங்கிள் உமனாக என் பேத்திக்கு வந்து ஹிந்தி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் ரூமில் பேசுகிறாங்க. இன்னுமே எனக்கு ஞாபகங்க. அப்போ நான் 6th பேசுகிறாங்க.
அவங்க இதை என்னை ஹிந்தியில் சேர்த்துட்டு வந்துட்டாங்க. அப்போ எனக்கு தமிழ் கிடையாது. 6th எனக்கு தமிழ் கிடையாது. 5th வரைக்கும் தான் நான் தமிழ் படித்தேன். 6th இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தாங்க. நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் பாட்டி திட்டிகிட்டே இருப்பேங்க. நீ என்ன நார்த் இந்தியாவிலேருந்து வந்தியா, உனக்கு ஏன் தமிழ் சேர்க்க தெரியாதா, எதுக்கு என்ன ஹிந்தியில் சேர்த்து விட்ட, ஹிந்தி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எப்போ பார்த்தாலும் இதை பேசிட்டே இருப்பேங்க. ஆனால் இப்படி பேசினதை ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஹிந்தி ரொம்ப யூஸ்டு ஆகிடுச்சுங்க. 10th 1 மார்க் வித்தியாசத்தில் பப்ளிக்கில் ஸ்கூல் ஃபஸ்ட்டில் ஹிந்தி போயிடுச்சுங்க. ஸ்கூல் 2nd வந்த ஹிந்தியில். 12th காமர்ஸில் ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தேங்க. நான் ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல அத்லெட்டிக்ஸ். என்னோடய 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஜோனல் லெவலில் நான் போயிருக்கேன். எங்கள் சர்டிஃபிகேட்ஸ் மெடல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்குமே நான் வச்சுருக்கேன். என் பசங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நான் பெருமைக்கு சொல்லலைங்க, என்னை ராணி மாதிரி வச்சுருந்தாங்க எங்கள் ஆயா. இந்த சிறகடிச்சு பறப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நான் என்னோடய 18 வயசு வரைக்கும் சிறகடிச்சு பறந்தேங்க. எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை, ஜோனல் லெவலில் நிறைய ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும்னு ஆசை. என் ஆசைகள்லாம் எங்கள் ஆயா எனக்கு சரி சொல்லிச்சு. செலவுக்கு பணம் கொடுக்கும், நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கும். இதெல்லாம் முடிஞ்சுதுங்க. இது என்னோடய சைல்ட்ஹுட் வாழ்க்கைங்க. இது அப்படியே என் கல்யாண வாழ்க்கை பரட்டி போட்டு. இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்னோடய கல்யாண வாழ்க்கையை நான் ஷேர் பண்ணுறேங்க உங்ககிட்ட. நம்மளோட சண்டேக்கான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையான எறா பிரியாணிங்க. முட்டை இல்லாமல் எப்படிங்க, பிரியாணி எல்லாமே முட்டை தான். முட்டை, தயிர் பச்சடிங்க. வெள்ளரிக்காய் இருந்தது. நான் எனக்கு வெள்ளரிக்காய் போட்டால் ரொம்ப பிடிக்குங்க. வெள்ளரிக்காய் இல்லை, ஸோ நான் வெள்ளரிக்காய் போடல. எனக்கு தம் பிரியாணி விட இந்த குக்கர் பிரியாணி பிடிக்குங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அந்த பொலன்னு இருக்கிறத விட சாஃப்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. ஆஹா, இதை விட வாழ்க்கையில் என்னங்க சந்தோஷம் வேணும்? எனக்கு இது போதும்பா. சூப்பருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.